நீங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையதுன்னு சொல்லியிருந்து, ஆனால் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல் நாம் என்ன செய்யணும்னா, அதிகாலம் எழும்பு நம்ம பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா காலையில் எழும்பி புறப்பட்டாங்களாம். பாடல்களை நிறுத்தி பாடி இருக்கிறாங்க. அதிகாலம் எழுந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் போது அப்படியே பார்த்து சோதனை பார்த்து வேதனைப்பட்டுருக்காம ஆண்டவரை காலையில் எழும்பி ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இதெல்லாம் தானே போயிடும். இந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் வந்தவழி தெரியாமல் போகும். அதனால் அந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கணும். காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸை பண்ணணும். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அது கொடுப்பார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் அதை தீர்க்கிறதுக்கு அவர் வல்லவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கன்னு பார்க்குறோங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்வார். அதனால் அவர்கிட்ட நம்ம போகும்போது காலையிலே அவர் துதித்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும். அவரை தேடணும். என்னை காலையில் என்னை தேடுகிறோம், அதிகாலையில் என்னை தேடுவோர் கண்டடைவார்கள்ன்றது. ஆனால் காலையில் தேடக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிடணும். அப்படியே நம்ம அந்த மாதிரி ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார். நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மகிழ்ச்சியினாலே நம்ம இடைகட்டி கொள்வார். அவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த போல் நம்ம ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழலாம். பிரகாசம் நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இப்படி அதிகாலம் எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது சாத்தான் என்னென்ன கிரியைகளை எல்லாம் செய்கிறானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து போடுவார். நம்ம துதித்தா போகிறோம். ஆண்டவர் அந்த சாத்தானுடைய காரியங்களை அவரே பார்த்துக்கிடுவார். அவர் அந்த சாத்தானுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்குவார். அதனால் ஆண்டவரை பிரியமாக நடப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். மனத்தாழ்மையோடு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அப்படி ஏறெடுக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களையும் தருவார். ஒரு தடவை 2 குருடர்கள் இயேசுகிட்ட இறக்கத்துக்காக சத்தம் போடுறாங்க. அவங்க கெஞ்சுக்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க அவங்க ஆண்டவர் இப்படி போகிற கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் கேட்டுட்டு சும்மா போகலை, மனதுருகி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய கண்களை திறக்கிறாரு. அப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகிறாரு. அப்படி கெஞ்சணும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சும்போது அவரிடத்துல போகணும், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும், தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. ஆண்டவருடைய இறக்கத்துக்காக கெஞ்சும்போது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்காம சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக கேட்பார், ஒத்தாசை அனுப்புவார், நம்ம எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுவிப்பார், தப்பிப்பார், நம்ம ஆசீர்வைப்பார். ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். இப்படி போகிறவங்கள சும்மா விட மாட்டார். அவர் ஆசீர்வைப்பார். அவரை மகிமைப்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும். தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிரச்சனைகள் போராட்டம் போது ஆண்டவரை துதிக்க தெரியணும். அப்படி துதிக்கும்போது ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு அவர் வல்லவர், நீக்குவார். கானானியஸ்திரி என்ன செய்கிறான்னா, தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கணும். அதனால் அவருக்கு இறக்கத்துக்காக அவன் இயேசுகிட்ட கெஞ்சுறான். மத்தேயு 15:22 சொல்லியிருக்கு. அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசனால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அதாவது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு மகள் பிசாசனால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சத்தங்கிட்டாதே இருந்தார். பிறகு சீசக்கடை சும்மா கூப்பிட்டுட்டு இருக்கிறாள், அவளுக்கு ஏதாவது பதில் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகள்னு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று அவள் சொல்கிறாமே, இதான் ஆண்டவர் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது சரியில்லை தான். ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் இதமான மேஜையிலேருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே. மேஜையிலேருந்து பிள்ளைகளும் இதமான எல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது கீழே சில துணிக்கைகள் விழும், சில பீசஸ் விழும். அதை நாய்க்குட்டி எடுத்து இப்போ கீழே இருக்கிற நாய்க்குட்டி தின்னுமே.
அதுபோல் ஒரு இந்த துணிக்கை ஒரு பீஸு, அந்த பீஸை எனக்கு தூக்கி போட்டாலே போருமே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். உனக்கு விசுவாசத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த துணிக்கை போகிறேன்னு கேட்குறியே, உன் விசுவாசம் உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள்னு சொன்னார். அதே போல் அந்நேரமே அவருடைய மகள் வந்து ஆரோக்கியமானாலும் சுகம் உடனே கிடச்சிது. இது அவருடைய விசுவாசம். துணிக்க போகிறேன்னு கேட்டால் கெஞ்சனை அப்படி அந்த கானானியேசரி விடாமல் பற்றி கொண்டா. சுகம் கிடைக்கிறது இடையில விடமாட்டேன்னு உள்ளவர். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு சும்மா கேட்டுகிட்டே இருந்தா. கடைசியில் அவர் இப்படி சொன்னப்புறம் விடையலை, நீ துணிக்கையாவது தார அப்படின்னு கேட்குறா. அப்படி கேட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய தாழ்மை, அவருடைய விசுவாசம், அவருடைய விடாப்பிடியாக அவருடைய அந்த கேப்பு, அந்த விண்ணப்பம் விடாப்பிடியாக விண்ணப்பம் பண்ணுறா இல்லையா, அந்த இது அவளுடைய அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் வந்து அவளுக்கு அந்த மகளுக்கு சுகம் கொடுக்குறாரு. அதனால் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய இறக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும், ஆண்டவரை நம்பவும் செய்யணும், அவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றா இல்லைங்கிறத நம்பணும், விசுவாசிக்கணும். அப்போ அவர் வந்து நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் விருப்பமாக நடக்கணும், ஆண்டவர் பிரியமாக வாழணும், ஆண்டவரிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், அவரிடத்தில் கெஞ்சணும். அதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கணும். அதாவது நாம் இரக்கத்தை பெறணும். நமக்கு பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து அவருடைய இரக்கத்தை பெற்று அதில் எல்லாம் விடுதலை ஆகணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய அவரிடத்துல போகணும். தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரக்கணும். தைரியமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு இடத்துல சேரணும். சேர்ந்து ஆண்டவரேன்னு கெஞ்சும்போது ஆண்டவர் வந்து எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்குவார். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்றது. லூக்கா 14:11 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உயர்த்துகிறவன் என்ன செய்வானா, தாழ்த்தப்படுவான். அதனால் தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் மனமேட்டுமே இருந்ததுன்னா அது மற்றவங்களை தரக்குறையாக நினைக்க செய்யும், தாழ்வாக என்ன செய்யும். அப்படி மனமேட்டுமே இருந்தால் அது வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போவோம், வீழ்ச்சி அடைய செய்யும், வீழ்ச்சிக்கு நேராக தான் அது கொண்டு போவோம். அதனால் மேட்டுமை சிந்தை இருக்கக்கூடாது, தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருப்போம். மற்ற 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும், தாழ்மை சிந்தை, அதுபோல் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அந்த எளிமை உள்ளவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோகத்துக்கு போகலாம். மற்றவர்களை தரக்குறைவாக நினைக்கக்கூடாது, மோசமாக நினச்சி அவங்கள கீழ்த்தரமாக நினைக்கிறதெல்லாம் அது நல்லதில்லை, அது பாவம். அதனால் அந்த மாதிரிப்பட்ட பாவங்களை செய்யாது. அப்படியே தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கும்போது பரலோக பாக்கியத்தை பெறலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்றது. அதனால் தாழ்மைப்பட்டவங்க கர்த்தருக்கு முன்னால் தாழ்மையோடு நம்ம விண்ணப்பம் பண்ணணும், ஆண்டவர் உயர்த்துவார். மேட்டுமை சிந்தையோடு இருக்கக்கூடாது, மேட்டுமை சிந்தை கீழே தான் தள்ளலாம். தாழ்மையான குணம் தான் நம்ம உயர்த்தோம். அந்த மாதிரி தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக இருப்போம். அடுத்தது நம்ம தாழ்த்தி தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது தேசத்தை சேமமடைய பண்ணுகிறாரு. 2 நாளாகவும் 7:14 இருக்குது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு சேமம் கிடைக்கணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, தாழ்த்தி ஜெபிக்கணும். முதல்ல தங்களை தாழ்த்தி, அதாவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். அடுத்தது என் முகத்தை தேடி, ஆண்டவருடைய முகத்தை தேடி நம்ம தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அடுத்தது என்ன செய்யணுமா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பாவம் செய்துகிட்டே இருக்கக்கூடாது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஜெபம் பண்ண வந்தால்
பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து தாழ்த்தி ஜெபிக்கணும். அப்படி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போ தான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து என்ன செய்ய, முதல்ல பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டு இன்னும் பாவங்களை செய்யக்கூடாது. அப்படி திரும்பி பாவம் செய்யாமல் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு வந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகத்தை நம்ம தேடும்போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவர் கேட்பாராம். அந்த ஜெபத்தை கேட்டு முதல்ல என்ன செய்கிறார், பாவத்தை மன்னிப்பார். பொல்லாத வழிகள்னால் பாவம் செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொல்லாத வழிகள், அந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார். மன்னிச்சுட்டு தான் அடுத்தது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். பாவத்தை ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்குறாரு, கேட்டு பாவத்தை மன்னிக்கிறாரு முதல்ல, அப்புறம் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்குறாரு. அதனால் தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது அது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும் செய்யணும். பொல்லாத வழிகளில் இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணால் கேட்கப்படாது. ஏன்னா முதல்ல பாவத்தை தான் மன்னிக்கிறாரு, அப்புறம் தான் சேமம் கொடுக்குறாரு. அப்போ பாவத்தை மன்னித்த பிறகு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால் பாவத்தை மன்னிக்கணும்னா முதல்ல பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடணும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். பொல்லாத வழிகளை அப்படியே வழிகளே நடந்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குறது அது பிரயோஜனம் இல்லை. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரை நோக்கி என் முகத்தை தேடணும்னு சொல்கிறாரு. ஆண்டவர் முகத்தை தேடி அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டு அவர் வந்து பாவத்தை மன்னித்து நமக்கும் ஆசீர்வாதத்தை தருவார். தேசத்துக்கும் சேமத்தை வந்து கொடுக்குறாரு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இந்த கானானிய ஸ்திரியை போல், ஆயக்காரனை போல் இந்த இந்த தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது பாவத்தை மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு தரக்கூடிய வகையில் நம்ம அந்த பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பார்.